மாட்டேன் நானு. என்ன பண்ணுவேன்? பட்டுன்னு அச்சுடுவேன் நானு. என்ன மட்டும் வச்சுக்கிறேன்? பாம்பு மூணு தான் அழை வச்சுக்கிறான். இருக்கா இருக்கும். நல்ல பாம்பு பத்துக்குது. தவறை செய்வது மனித இனம், செய்த தவறை மன்னிப்பது தெய்வத்தை குணம் சொல்லுவாங்க. தவறை செய்யாத உலகத்துல யாரும் மனுஷன் பிறக்கவே முடியாது. செய்தது தவறு மனசால் நினைச்ச போது மீண்டும் தவறு யாரும் மன்ன போறது கிடையாது. நீங்க இல்ல நான் இல்ல யாரா இருந்தாலும் மனுஷனா பிறந்த மொத்த எதிரி யார் தெரியுமா? யாரு? கோவம் தான் ஐயா. அப்படியா? கோவத்தால ஒரே ஒரு மயிர் கூட ஒண்ணு மன்ன போறது கிடையாது. இதே நிதான அமைதி பொறுமை இருந்ததுன்னு வை, மயிர் எதிரினால மலையை கூட கட்டி இருக்கலான்னு வீர துறவி சுவாமி விவேகானந்தர் அப்பே சொல்லிருக்காரு. கோவப்பட்டா மனசு கெட்டு போயிடும், மனம் கெட்டு போயிட்டா உடம்பு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போச்சுன்னு வையா. எங்க ஐயே பிச்சு ஐயில துணி மாட்டேங்குது. அமருங்கள் மாமன்னா. அமருங்கள் மாமா மன்னா. மாமா மன்னனா? மன்னருக்கெல்லாம் மாமா மன்னர். மன்னவர் ஏ மன்னவர் சரி, ஏன் நேரம் போட்டு வந்தீங்க? புரியல. ஏன்டா நேரம் போட்டு வந்தீங்க? ரெண்டு பேரும் இருக்கிற யாரு கேக்குறீங்க? ரெண்டு பேர் இல்ல, உனக்கு என்ன கேக்குற? என்ன கேக்குறீங்க? ஏன் காலதாமதம்? அதுக்கு நான் என்ன சொல்லணும்? அதுக்கு பின்னாடி விளக்கம் யாருக்கு சொல்லணும்? என்னிடத்திலே. யார் சொல்றது? நீதான்டா. யாரு கேக்குறது? நானே. கேளு. சத்தாண்டா சாகர். ஏய், நான் உனக்கு என்ன நேரம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆமா. யாரு கேக்குறீங்க? உனதான்டா. என்ன கேக்குறீங்க? ஏன் நேரம் போட்டு வந்த? அதுக்கு என்ன சொல்லணும்? அதுக்கு பின்னாடி பதில் யாருக்கு சொல்லணும்? என்னிடத்திலே. யார் சொல்றது? நீதான்டா. யாரு கேக்குறது? நானே. கேளு. என்னதான் கேட்டுக்கு நான். டேய், வாங்கிக்கு நடக்கலாம் பாரு, நிறைய பாரு. அவனு நல்லவாம் நெல்லிருமே நெல்லிராம் பாரு. நெல்லிராம் பாரு. வாங்கி போயிட்டா வீட்டுக்கு. ஆறு கட்டவன். டேய், அவங்க எதை விடு. விடுங்க. உனக்கு என்ன நேரம்? தெரியுமா? அடிச்சு பாக்குறா. ஆமாங்க, கோபத்துல என்ன தப்பு? என்னடா? யாரு யார வேணா என்ன கேள்வி வேணும் கேட்டுடலாம். ஆனா கேள்வி கூட பதில் யோசனை செய்ய சொல்லி எழுத்து நம்ம கஷ்டம். இன்னைக்கு நாங்க ஒரு கேள்வி கேட்கறோம், நீ பதில் சொல்லு. கேள்வி என்ன? நீங்களா? என்ன? நான் யாரு, எப்பேற்பட்டவன்? கேள்வி நான் தானே கேட்கணும். இது தவறா நினைக்கவே கூடாது ஐயா. தெரியாதவங்க யாரா இருந்தாலும் தெரிஞ்சும் கேட்டு தெரிஞ்சு அந்த மேல வர அதேதான் கேட்க போறீங்க. கேளுங்கடா. எழுத்து வந்துடுறா. ஏய் என்னத்தா பேண்ட் லூஸ் ஆகுது. சாமி இப்ப கேள்வி கேட்டா கேளு. 29 மா வரணும். 29 மா வரணும். தமிழ் எழுத்து எண்ணிக்கையில 29 மா வரணும். சரி. ஆனா பதிலும் விளக்கும் பொருள் அதிலே அடங்கி இருக்கணும். ஆமா. அப்பேற்பட்ட கேள்வி இது. கேளு. அதான் கேள்வி. என்ன கேட்டா? 29 மா வரணும். தமிழ் எழுத்துக்களை 29 5 10 கூட்டும்போது மொத்தமா 29 மா வரணும். கேள்வி குறிதான். அதிலும் விளக்கமா அதிலே அடங்கி இருக்கணும். பதில் சொல்லு. அப்பேற்பட்ட கேள்வி சொல்லு. தெரியலடா எனக்கு. தெரியாத ஆளு இந்த பயிற்சிக்கு வர சாப்பாட்டுக்கு வரேன்டா நான். பயிற்சிக்கு நீ உட்காரு வாய். வயித்து குடிஞ்சாக்குறத. ஓ ஹோய் ஓ. இந்த நம்பர் உன்ன. உட்காருங்க, கோபப்படாத. அது உண்டான பதில் விலகுமா நான் சொல்லிட்டுமா? சொல்லு. வீட்ல நீ இருக்கிற. ஆமாடா. உங்க மனைவி இருக்காங்க. ஆமாடா. ரெண்டு பேரும் இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும். 3 வேளை சாப்பாடு செய்யணும்னா சரி எவ்வளவு அரிசி போட்டு சமையல் செய்ய? ரெண்டு பேருக்கு ஒரு கையாச்சு போடுவா. ஊர்ல வந்தா மட்டும் உங்களை பேட்ச் தூணும். ஊரார் நமக்காக செய்யறாங்கடா. வீணாக்கலாமா? போடுகாதே. யாராயிரம் மனுஷன பொறுத்த வாழ்க்கையில போது சொல்லிட்டு எஞ்சான் உடம்புல ஒரு வயிறு ரொம்ப சாப்பாடு மட்டும் தான். தானத்துல 32 தானங்களை தலை சிறந்தானே தெரியுமா? எதையும் எதிர்பார்க்காத வந்தவங்களுக்கு பசியை பார்க்கக்கூடிய அன்னதானம். எப்படி அற்பமான சாப்பாடு. என்ன கவனிப்பு? முட்டை என்ன கறி என்ன அட அட சாப்பிட்டதுக்கு வயிறுலாம் இல்ல. அரகவே சாப்பிட்டாப்பா. மோளை அப்படியே மொத்தம் 4 முட்டை. யாரு? சரி, உனக்கும் மனைவி சேர்த்து ஒரு கையச்சு போட்டு சமையல் செய்யற. ஆமாடா. அன்னைக்கு 4 பேர் வெந்தாடி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி. நீ போட்ட கையச்சு 4 பேருக்கு 10. அதே மாதிரி 4 பேருக்கு பத்தாதே. 10 மா. பத்தாதே. 10 மா. பத்தாதடா. அம்மா தாலி அடல 10 மாயா. 10 மா. 29 மா சொன்னனா? ஆமா. அதுல 10 மா வந்துச்சு. அடடே 10 மா வந்து விட்டாரு. இல்லங்க அம்மா
ஏய் 10 மாடா வந்துட்டா வந்து விட்டது மீதி 19 மீதி இருக்கிறது 19மா ஒரு சின்ன பையன் எடுத்துக்கோ குழந்தைடா அவன் இந்த குழந்தை எடுத்துக்கோ அவனுக்கு தேனி மேல ரொம்ப ஆசை குழந்தைக்கு இருக்கடா ஆசை அவன் இன்னைக்கு பிறந்த குழந்தைங்க தான் நாளைக்கு சாக போற பெரியங்க வேற தேனை வெறுக்கிறவங்க யாருமே கிடையாது எல்லாருக்குமே தேன் ரொம்ப பிடிக்கும் ஐயோ உங்களுக்கு பிடிக்குமா தேன் ரொம்ப பிடிக்குமே எப்படி சாப்பிடுவேன் தேனை குடுத்தா உள்ளங்கையில ஊத்தி நக்குண்டா நக்கறப்பையா நக்கிதான் சாப்பிடுவேன் அவனுக்கு தேனி மேல ரொம்ப ஆசை சரி ஒரு தென்னை மரத்து அடியில நின்னுங்கறான் நிக்கிறா குழந்தை தென்னை மரத்து மேல தேன் கூடு கட்டி கட்டிருக்கு இந்த பையன் மேல பாக்குறான் அவனுக்கு அந்த தேனி எட்டுமா குழந்தைக்கு எட்டுமாடா உனக்கே எட்டாது குழந்தைக்கு எப்பறம் எட்டாது எட்டுமா எட்டாதுடா எட்டுமா ஆனா எட்டாதுடா எட்டுமாங்க ஆமாண்டா முதல்ல 10 10 8 வந்துட்டா வந்து விட்டது 11 மீதி 11மா எங்க வீட்ல பூனை இருக்குது காட்டு பூனை உங்க வீட்டு எலி இருக்குது பெரிய எலிக்குதுடா யாரையா சுண்டலியா எலி இருக்குதா இல்லையா இருக்குதா அதான் விடு எங்க வீட்டு பூனை இருக்குது உங்க வீட்டு எலி இருக்குது சரி இப்ப எங்க வீட்டு பூனை வந்து உங்க வீட்டு எலியாண்ட வந்தா அந்த எலி 5மா பூனை ரெண்டுக்கு பகடா எப்ப பார்த்தாலும் அப்படி கிடையாது மனிதனுடைய வாழ்வாதாரம் இருக்க இடத்தை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு மன்னர் வீட்டு எலி வந்து வேலைக்காரோட பூனை பார்த்து 5மா அது எப்படி அஞ்சாவதா 5மா ஏய் அஞ்சவே அஞ்சாதே வாய் வச்சிட்டு முடுறோம் நம்ம என்ன சொல்ற 5மாங்க ஆமாண்டா 5மா வந்து விட்டது 5மா இல்ல குஞ்சுமா 5 மாடா வந்துட்டா மீதி இருக்குது இந்த கதையோட 6 சைலண்ட் இப்ப நான் கதை சொல்லிங்க நீ கதை கேட்டுங்க அதான் சொல்றேன் என்ன சொன்னா நீ கோவப்பட கூடாது சொல்லு ஏன்னா நான் சொல்ல வேண்டிய வார்த்தை இந்த கதையில மீதி இருக்கிறது 6மா உன் மொண்டாட்டி கேவுடா சொல்லப்படாத வாத்தியே யாரு நாட்டு மன்னாதி மன்னர் ஓட மணி யாரு நாட்டு மகாராணி என்ன வார்த்தை சொன்னா ஒரு பேர் அரசர் ஒரு மணி பார்த்து ஒரு வேலைக்கார பேர் தகாத வார்த்தை சொல்லாமா நினைப்பா கதை இல்ல என்னது கதை இல்ல இது கதையில வருது நிஜத்துல என்ன தலை தங்குமா நீ கோபப்படாதீங்க இப்ப குழந்தைக்கு நம்ம தூங்க வைக்கும்போது தெரியும் காசு சொல்லுவாங்க ஏய் கதையில பேய் வந்து போல வருமா வராது அத போல கதையில கதையில தான் வருது அது சரிப்பா அவர் சொன்னது போல உன் பொண்டாட்டி யாரு எப்படியா கதையிலையா சரி என் மொண்டாட்டி பத்தினி அவர் மனைவி தேவையா உன் மனைவி பத்தினி ஏன் அதே கருத்துல உன் மனைவி தேவை அவர் மனைவி பத்தினியா இருந்தா கதை வராது வெடி நத்தினால யாரும் கதை புரியாது புரியலையே இப்ப ஹரிச்சந்திரன் நாடகம் அதுக்கு வாலி மோட்சம் நாடகம் ராமாயண திரேதாயுகம் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு நைட்டு கதை நத்தினா கதை வரும் அதே பேர் ஹரிச்சந்திரா வேறு வாலி மோட்சம் வேறு ஒன்னா சேராது அந்த மாதிரி நான் சொல்ற கதை கையா மொண்டாட்டி யாரு எப்படியா கதியில என் மொண்டாட்டி பத்தினி இப்ப உன் மொண்டாட்டி தேவடியா வந்து என் மொண்டாட்டி பத்தினி பத்தி தேவடியானா என் மொண்டாட்டிக்கு மனுஷன் 6மா அது எப்படி மனசு ஆறு கோவம் தான் வரும் மனசு ஆறாது 6மா ஆறாதுடா 6மா ஆறாது 6மாங்க ஆமாண்டா 6மா வந்து விட்டது போல்மா வந்துச்சா சரியா போச்சுடா பதில் விளக்கு புரிஞ்சுச்சா எரிந்து கொண்டு வீடுங்க அவன் தான் சொல்றான் அது மேல ஊங்க நீங்க வந்து விஷயம் பேச முடியாது இருந்தாரு இந்த இன்ப வினாட்டை சைலண்ட் அமைதி சைலண்ட் நான் கண்டுறான் சைலண்ட் பேசு இந்த இன்ப வினாட்டை சைலண்ட் நீங்களும் பேசி நாங்களும் பேசி காதை நான் கம்னு இருக்க சைலண்ட் அமைதி நான் கம்னு இருப்பா நாய் போல கத்திக்கிட்டு வரேன் ஒரு ஆளு நானா கம்னு இருக்க சைலண்ட் பேசு இந்த எல்லாம் எவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க நீ தான கூச்சல் போடுற சரியான போட காசுறாங்க யாரு செங்கோல் பேசுற மக்கள் அமைதி பண்ற வேண்டு நீ தாய் தேர்தா கரை இனிமேல் ஏய் முறவாயே இந்த இன்ப வினாட்டை இன்ப சகர மன்னன் என்ற பெயரால் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன் இப்படி இருக்க நேரத்தில் ஏய் ஏய் உனடா நீ கோய் பேத்து போய் கத்தி கிடக்குற நான் முற வாயன்னு முடிக்கணும் இந்த இன்ப வினாட்டை இன்ப சகர மன்னன் என்ற பெயரால் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன் ஏமாத்தோலாம் நீங்க என்ன பேசுகிறீங்க எவனோ செத்த எவனோ இது செக்கோட மாதிரி நின்னுங்கிறான் என்ன முறைகிற நீ என்ன முறைகிற அம்மால ஒண்ணு வச்சு பார்த்து அடிக்கிறாடி அரைப்படி மூத்திரம் இங்கே பேசுவேன் என்ன உடம்பு பேச்சாங்க ஒரு மன்னர் வசதி பேசுறாரு ஆமாங்க சரிங்க உண்டு ஏய் மேல வாடா அவன் சின்ன பையன் அவன் ஆத்து போட்டா 7 ஊருக்கு அவன் போடுது உடம்பு தானே பேச்சாகுது சரி பேசுங்க இந்த இன்ப வினாட்டை பிரச்சனை அவர்கிட்ட பேசுறா உங்களுக்கு டேய் நான் ஊருக்கு பெரிய ரவுடி அனியா அந்த உடனே போறாங்க மூகல பூரா விட்டுருவான் டேய் வேற யாரையும் பேசு முத்து ஏ
பக்கத்துல ஏறிடும் டேய் தேவடியா கம்பெனி ஜான்ட்டான் யார் பேசினுங்கடா சும்மா விடுடா சாமா விட்டா டேய் போடா அடிக்கடி சொக்கா சூத்தால டேய் கையில என்னோட வயசுல பேரு போடா வாரா பேசினுங்கடா விடு 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 அந்த கறி விடு நான் சொல்றேன்ல வாத்தி மரியாதை குத்து போறான் என்ன பாருடா என் மூத்த பாருடா மூஞ்ச பா சூச்சா பாத்துன்னு டேய் விட்டுடா அந்த கறியை இந்த இன்பம் நாட்டை எத்தனை நாட்டம் சொல்லுவீங்க நீ எங்கடா சொல்ல வரீங்க அதுல இருந்து 7 8 முச்சத்தை இன்னும் பெரிய நாட்டை சொல்ல வரீங்க பேசுங்க வசந்த பேசு இந்த இன்பம் நாட்டை வாணனோ அதுல தான் புடிச்சிக்கிறீங்க எங்க போறா பின்ன ஏங்க சொன்னதே சொல்லிக்கிறேன் இன்ப பிரியாணி அதை விட்டு வசந்த பேசு அந்த இன்பபுரி நாட்டை விட்டுடு சீரு செரு போட்டுன்னு யாராவது செருப்பு சிறப்புடன்றா செரு போடு இந்த இன்பம் நாட்டை வாங்கடா வாங்கடா சிறப்பாக ஆட்சி வருகிறேன் உடைக்க நேரத்தில் நம்முடைய நாட்டு மக்கள் குறையிலேயே சொல்ல முடியுமா சிறச்சில மணிமுத்திருந்து கரத்திலே செங்கோல் ஏந்தி சாத்தப்பட்டு சொல்லக்கூடிய சிம்மாசனம் அமர்ந்து பல நாடுகளுக்கெல்லாம் இன்னார் ஒரு முன்னுதாரணமா திகழ வேண்டும் என்பதற்காக சுயநலம் என்பதை அறவே வெறுத்து மக்களுடைய பொதுவுமே கருத்து கொண்டு நல்லாட்சி புரிகிறார் நாடாள வேண்டிய நாட்டு மன்னர் என்று நாட்டு மக்கள் வாயார வார்த்தை இந்த தருணத்தில் முறைத்து பார்த்தால கடவுள் குறைந்து காண முடியாது வரக்கூடாது கேட்ட மகிழ்ச்சியடைந்து சிறப்பு இருந்தாலும் எனக்கு ஒரு திருமணம் முடிந்து 3 குழந்தைகளை இருந்தது 2 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு பெயர் சுட்டிரு சுகுந்தன் சுகுமாரன் பெண் குழந்தைக்கு சங்கீதா ஆண் பிள்ளைகள் வெளிநாட்டு சென்றார்கள் படிக்க படிப்பு முடித்து விட்டு இந்த வீட்டுக்கு வராங்க செய்தியை மனைவிக்கு சொல்லணும் சோலை கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகாக ஓம் கண்ணுக்கு அழகாக சோலை கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகாக
இன்னாத குரல் கனியிருப்பாய் காய்க்கவர் நட்டு என்ற வள்ளுவரின் குரல்படி இந்நாட்டு மண்ணுக்கு மனைவியாகி இன்பவழி இடத்தையோடு வந்து வருகிறேன். இருந்தாலும் அத்தனை காண்பது வழக்கு